எனக்கு என்ன ஆயிடுது 20 ஆயிடுச்சுன்னா அப்போ என் பேர் வைக்க முடியுமா? அப்போ என்ன ஆயிடாது? ஓகே எலக்ட்ரிக்கல் புரியுதுங்களா? இப்படிதான் கம்பெனிகள் நடக்கும். இப்போ எடிசன் கிட்ட என்ன பண்றாரு ஒருத்தர் போய், எடிசனுடைய கம்பெனி எங்க இருக்கு? அமெரிக்கால இருக்கு. ஆஸ்திரியால ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. ஆஸ்திரியால தெரியும்ல, ஐரோப்பால இருக்கு. அங்க ஒருத்தர் படிக்கிறார், பையன் படிக்கிறார். படிச்சு முடிச்சோடனே எல்லாரும் என்ன கனவு இருக்கும்? எலக்ட்ரிக்கல் படிச்சா பெரிய கம்பெனில வேலை செய்யணும்ல. அவருடைய கம்பெனி எது? அவனை கேட்டால என்ன கம்பெனி வேலைக்கு போகணும், என்ன கம்பெனி? அது மாதிரி அந்த கம்பெனி என்ன இருக்குன்னு சொல்லணும். அவர் தான் சொல்றாரு, நான் ஒர்க் பண்ண போறேன் இடம் எது, அந்த டைம் எது, எடிசன் ஆக்ட் கம்பெனி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க வராரு. இங்கிருந்து ஆஸ்திரேலியா வந்து கப்பல்ல அவரை போய் பார்க்குறாரு. பார்த்தா கம்பெனிக்கு காலையில போய் வந்துருக்காரு. யாரு? இந்த எலக்ட்ரிக் கம்பெனிக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. இப்போ இருக்கிற மாதிரிலாம் சீக்ரெட்லாம் பெரிய அளவுக்கு இருக்காதுல்ல. அப்போ 200 வருஷம் முன்னாடி சாதாரணமாக தான் இருந்தது. அப்போ அந்த எடிசன் உள்ள வரும்போது ஒரு பையன் உட்காந்துருக்கான், சின்ன பையன். எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, வேலை செய்யறவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா, எடிசன் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இந்த பையன் அவருக்கு எடிசனுக்கு புதுசா இருக்கான்ல. அப்போ என்ன கேட்பாரு அவரு? தம்பி யாருப்பா நீ, எங்கேருந்து வர? சார் நான் வந்து என் பேர் வந்து நான் வந்து ஆஸ்திரேலியா வந்து வரேன். நீ யாரு? நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். உன் பேர் என்ன? பேர் நிக்கோலஸ் டெஸ்லா. வெரி குட். நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு என்ஜினியர். யாரு? ஐ ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். ஐ ஃபிக்ஸ் தி, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? சால்வ் பண்ணுவேன். ஃபிக்ஸ் பண்ணா தெரியல, சால்வ் பண்ணுவேன். அப்படியா? சூப்பர். ஒரு ஒரு கப்பல் இருக்கு. கப்பல்ல ஒரு என்ன இருக்கும்? ஒரு மோட்டர் டைனமோ வச்சிருக்காங்க, லைட்லாம் வைக்கிறது வச்சிருக்காங்க. அந்த டைனமோ பல நாளா வேலை செய்யலாம். நீ தான் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை போய் ஃபிக்ஸ் பண்ணுங்க. போறாரு. 2 மாசம் 3 மாசம் உள்ளே கப்பலுக்குள்ள தெரியல, கப்பலே பெருசா இருக்கும். கப்பலுக்குள்ள போய் அந்த டைனமோவை ஃபிக்ஸ் பண்ணி ஓட வச்சு கரண்ட் வர வைக்கிறாரு. வெளில வந்து சொல்றாரு, முடிச்சிட்டா சார். ஷாக் ஆறாரு. யாரு? அப்போ இன்ஜினியர்னா யாரு? யாரு? ஐ ஃபிக்ஸ். அவர் எப்படி பேசுறாருல அந்த மாதிரி சொல்லணும். நான் யாரு? நான் ஒரு இன்ஜினியர். நான் என்ன பண்ணுவேன்? ஐ ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். அப்போ எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கும்ல ஒருத்தருக்கு. ஏதாவது வேலை கொடுத்தா செய்வாங்க, ஏதோ சொன்னாங்க அப்படிலாம் பேச அவர் எப்படி சொல்றாரு? ஐ ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். நம்ம எப்பவுமே எப்படி பேசணும்? ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, என்னது புரியுதுங்களா? டு த பாயிண்ட். என்னது வளவள குளவள இல்லாம டு த பாயிண்ட். நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம என்ன செய்வோம். ஸோ அப்போ என்ன சொல்லணும்னா, நீ எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு போனாலும் சரி, ஒரு 1 கோடி ரூபாய் கம்பெனியும் ஒரு 100 கோடி ரூபாய் கம்பெனி இருக்கு. 1 கோடி ரூபாய் கம்பெனிக்கு போனா 1 லட்ச ரூபாய் சம்பளமோ, 100 கோடி ரூபாய் சம்பளம் கம்பெனிக்கு போனா 15 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எதை பத்தி கொடுப்பாங்க? அப்ப இங்க யார் தான் முக்கியம்? இதுதான். அப்ப நீ எதை ப்ரமோட் பண்றோம்? உன்னை நீ ப்ரமோட் பண்ணிக்கணும், அறிவை நீ ப்ரமோட் பண்ணிக்கணும், உன்னுடைய என்ன சொல்றது, உன்னுடைய கம்யூனிகேஷனை ப்ரமோட் பண்ணிக்கணும். ஸோ அல்டிமேட்டா நம்ம எதை பண்றோம்? நம்ம என்ன செய்யறோம்? வெளி உலகத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்மள ப்ரமோட் பண்றோம். இதுதான் அர்த்தம். நான் யாருன்னு சொல்லி உன்னை ப்ரமோட் பண்றேன். இதுதான் முக்கியமானது. இதுதான் நீ பண்ண போற. இதுல நாளைக்கு வேலைக்கு வந்தா அப்படி அதை பத்தி இப்ப யோசிக்கணும். வேலைக்கு வந்தது அப்புறம் யோசிப்பியா? இப்ப யோசிப்பியா? ஏன் இப்ப யோசிக்கணும்? இப்ப யோசிச்சாதான் என்ன படிக்கணும்னு தெளிவா யோசிக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? எதுவா பிஎஸ்சி பிசிக்ஸ் சேர்ந்துருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் ஏன் பிஎஸ்சி பிசிக்ஸ் சேர்ந்துருக்கேன்னா, நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிப்பேன், அப்புறம் பிஎட் முடிப்பேன், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் டீச்சரா வேலைக்கு போவேன், புரியுதா? டீச்சரா வேலைக்கு போனா என்கிட்ட இந்த ஸ்கில்லாம் இருக்கிறதுனால நான் ஒரு சிறந்த டீச்சரா இருப்பேன். இவ்வளவு சம்பளத்தை என்னால வாங்க முடியும். அவ்வளவு பள்ளிக்கூடங்கள் இருக்கு. நான் ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு கவர்மெண்ட்ல ஒரு டிஆர்பில ஒரு வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு யார் சொல்லணும்? பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்னடா பண்ண போறேன் தெரியலங்க, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. எம்எஸ்சி படிக்கலாமா, பிஎட் படிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
செய்யறதுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா, நீ காலத்துக்கு அப்படியே என்ன இருப்ப, தெரிவு இல்லாம இருப்ப. புரியுதா சொல்றது? என்ன படிக்க போற? நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்க போறேன். பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிற? பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சா வேலை கொடுக்குறாங்களா? பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சா என்ன பண்ணோம்? எம்பிஏ எக்கனாமிக்ஸ் படிப்பேன், இல்ல எம்எஸ்சி எக்கனாமெட்ரிக்ஸ் படிப்பேன். சரிங்களா? அது படிச்சேன்னா இந்தியன் யூபிஎஸ்சி கேள்விப்பட்டீங்களா? யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அது இருக்குன்னா அதுல இந்தியன் ஐஏஎஸ் ஒன்று இருக்கு. ஐஏஎஸ்லாம் இருக்குல்ல, அது ஐஏஎஸ் ஒன்று இருக்கு, இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ். அந்த சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா இந்த பட்ஜெட்லாம் எழுதுறாங்கல்ல, அந்த இடத்துல நான் இருப்பேன். அப்போ நீ என்ன படிக்கிறன்றது முக்கியம் இல்ல, உன்னுடைய ஃபியூச்சருடைய பிளான் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நான் பிஏ தமிழ் படிக்க போறேன். யாராவது பிஏ தமிழ் படிப்பாங்களா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அதாவது என்ன படிச்சாலும் யாராவது கேட்பான், இன்ஜினியரிங் படிக்கிறியா? யோசிக்கூடாதா? நல்ல பையனா இருந்த, யாரும் சொல்றதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு நீ என்ன படிச்சாலும் என்ன பண்ணுவான்? உன்னை மோட்டிவேட் பண்றவங்கள விட டிமோட் பண்ணிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப உடனே ஐயோ நம்ம தப்பா சேர்ந்துட்டோமோ, அந்த டைம்ல நான் யாரை கேட்டேன்னு எனக்கு தெரியல. சரி, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த ஆசிலேஷன் மைண்டே என்ன இருக்கக்கூடாது, யாருக்குமே இருக்கக்கூடாது. தெளிவா இருக்கு, ரொம்ப கிளியரா தெளிவாக ஆழமாக முடிவெடுக்கணும். தெளிவாக முடிவெடுக்கணும். ஒரு முடிவு எப்படி எடுக்கணும்? தெளிவாகவும் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? ரொம்ப ஆழமாக எடுக்கணும். அப்படி நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு கோர்ஸை படிக்கணும். சரிங்களா? நாங்களாம் அப்படி படிச்சோமான்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு அப்படிலாம் வாய்ப்பு கிடைக்கல, எங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனாலதான் நாங்க எங்க காலத்தை படிச்ச நிறைய பேர் சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாது. பட் நீங்க அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க எங்களை விட ரொம்ப இன்ஃபார்ம்டு என்ன, எங்களோட ரொம்ப அதிகமா நாலேஜ் இருக்குல்ல உங்களுக்கு. என்னோட அதிகமா நாலேஜ் இருக்கு. என்னோட நீங்க ஒரு 25 வயசாச்சு, உங்க 30 வயசாச்சு நம்ம இருப்பீங்க ப்ராபப்லி. ஒரு 18 வயசு இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அடுத்த ஜெனரேஷன் என்னது பயாலஜில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜெனரேஷனை விட அடுத்த ஜெனரேஷன் தான் இருக்கும். அறிவிலையும் ஆற்றல்லையும் சிந்தனையிலையும் பல மடங்கு முன்னேறி இருக்கும். அதான் உண்மை. என்னோட நீ எப்படி இருப்ப? அவ்வளோ அட்வான்ஸா இருக்கு எல்லாத்துலயும் செயல்படுறது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆங்கிள் இருந்து தான் யோசிக்கணும். இப்போ நீங்க என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு இப்போ நான் சொன்னது இல்லையா? முதல்ல என்னோட கதை சொன்னேன். ரெண்டாவது ஒரு கோர்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னேன். புரியுதுங்களா? முதல்ல என்னோட கதையில என்ன சொன்னேன்? நான் அப்படின்ற கதை சொன்னேன்ல, அந்த கதையில நீங்க எதை என்ன பண்ணணும்? ரவிக்குமார்ன்ற பேர் அடிச்சிடணும். அங்க என்ன பேர் எழுதணும்? உங்க பேர் எழுதணும். எழுதிட்டீங்களா? ஓகே, எழுதியாச்சு இல்ல? எழுதியாச்சுன்னா நான் என்ன முடிவு எடுத்தேன்? 2 ஆப்ஷன் இருந்தது இல்ல, எந்த ஆப்ஷன் எடுக்கணும்ன்றது அதை பேச சொன்னா இல்லையா? நீங்க ஆல்ரெடி என்னவா இருக்கீங்க? டீச்சர் ஆகிறதுனால நீங்க டீச்சர் ஆகணும்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. ஸோ நான் டீச்சர் ஆகணும்னு யோசிச்சதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 காரணம். கரெக்டா இல்லையா? 3 காரணங்கள். ஒரு காரணம் தெரியுமா? முதல் காரணம் என்ன? நான் நல்லா வாசிப்பேன். என்ன பண்ணுவேன்? ஸ்பெல்லிங்லாம் இருக்கும், பாத்துங்க. தமிழ்ல எழுதிய வருஷம் வாசிப்பேன். எனக்கு என்ன பிடிக்கும்? வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஒரு சேல்ஸ்மேனா ஆனா நிறைய வாசிக்க முடியுமா? ஒரு வாதியா ஆனா நிறைய வாசிக்க முடியுமா? என்ன இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நான் போய் யோசிச்சேன். நான் என்ன பண்ணேன்? எனக்கு இன்னொரு வேலையும் கிடைச்சது. அது ஒரு கம்பெனில மெஷினிஸ்டா செய்யற வேலை. சரிங்களா? பெரிய கம்பெனில, கார் கம்பெனி. அந்த கம்பெனில ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலையும் எனக்கு கிடைச்சது. அப்போ நான் ஒரு கார் கம்பெனில வேலை செய்யணுமா, அல்லது மருந்து விற்கணுமா, இல்ல நான் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு சொல்லி தரணுமான்றது எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சான்ஸ்ல நான் எதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்? எனக்கு என்னது, நான் நல்லா வாசிப்பேன்.
அப்போ நான் எப்பவுமே வாசிச்சிட்டே இருக்கணும், நான் நிறைய வாசிக்கணும், அது வந்து எனக்கு வந்து பயன்படணும் அப்படின்னா நான் ஒரு கம்பெனில 8 மணி நேரம் வந்து ஃபிட்டராகவும் டர்னராகவும் வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? வாசிக்க முடியுமா? வாசிக்க முடியாது. இதே ஒரு டீச்சரா இருந்தா வாசிக்க முடியும். நான் வாசிக்கிறது மட்டும் இல்ல, நான் வாசிச்சதை மற்றவங்களோட என்ன பண்ணுவேன்? ஷேர் பண்ணுவேன், மற்றவங்களோட பகிர்ந்து கொள்வேன், மற்றவங்களோட சொல்லுவேன்னு சொல்ல, பகிர்ந்து கொள்ளது சொல்லுவாங்கல்ல, நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் வந்து ஒரு விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், எல்லாருக்கும் பேசிட்டே இருக்கணும்னா, பேசுறது கம்யூனிகேட் பண்ணணும்னா எந்த வேலையும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும்? நான் டன்னரா ஃபிட்டரா இருந்தா அந்த நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியுமா? டீச்சரா தான் நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியுமா ஒரு விஷயத்த? ஓகேவா? அப்ப நான் ஆரம்பிச்சு மூணாவது, நாங்க வேலை இங்க டியூஷன்ல ஃப்ரீயா நடத்துறதுனால என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஆழமா பதிச்சு. நான் எந்த வேலை செஞ்சாலும் சமூக சேவை செய்யணுன்றது என்னோட ஆசை. அதெல்லாம் சமூக சேவைன்னு சொல்லக்கூடாது, பட் அந்த சின்ன வயசுல ஒரு 18 வயசு 19 வயசு எனக்கு அது சமூக சேவையா தெரிஞ்சுக்கணும். நானே என்ன பெருமையா நினைச்சுட்டேன். நான் ஒரு சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஆய் சொல்லி கொடுக்கலாம், நான் சமூக சேவை செய்யறேன். அப்ப அம்பேத்கர், ஜோதிராவ் பூலே அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ஒரு சின்ன பையனுடைய நிலைமையில நீங்க வச்சு பாருங்க. அப்போ அது ஒரு சமூக சேவையா இருக்கும். கரெக்டா இல்லையா? மக்களோட நான் நெருக்கமா இருக்கணும், மக்களா அவங்களோட கஷ்டங்களோட. இந்த 3க்கும் சேர்த்த மாதிரி ஒரு வேலை சொல்லுங்க எனக்கு. நான் என்ன வேலை செஞ்சிருக்கேன்? அதனால எனக்கு 3000 ரூபாய் வேலை ஒன்று கிடைச்சது சொன்னாங்க. 3000 ரூபாய் வேலை கிடைச்சுன்னு சொன்னாங்க. அந்த 3000 ரூபாய் வேலைக்கு பக்கத்துல நீங்க 2000 ரூபாய் கொடுங்க. இந்த சம்பளம் பெருசா, இந்த சம்பளம் பெருசா? நான் இந்த சம்பளத்துக்கு ஒரு பாலிடெக்னிக்ல டெமான்ஸ்ட்ரேட்டரா இங்க வேலை செஞ்சேன். பக்கத்துல ஒரு பாலிடெக்னிக் இருக்குல்ல, அது வேலை செஞ்சேன். அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, ஏய் என்னடா படிக்காத நாங்க வாட்ச்மேன் வேலை செய்யறோம், படிக்காத நாங்க அந்த வேலை செய்யறோம், இந்த வேலை செய்யறோம், நாங்களே 2000 ரூபாய் வாங்குறோம், நீ இந்த வேலையை வாங்குறேன்னு சொன்னா நான் டிஸ்டர்ப் ஆவேன்னா டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். ஏன்னா என்னோட நோக்கம் என்னது? இந்த 2000 ரூபாய் கிடையாது. என்னுடைய நோக்கம் என்னது? கட்டுறதுல. அப்போ நான் முதல் 2 வருஷம் என்ன பண்றேன்? ஒரு பாலிடெக்னிக்ல பிஎஸ்சி பிசிக்ஸ் மட்டும் முடிச்சுட்டு என்ன பண்றேன்? கிளாஸ் எடுத்துட்டு. அப்ப எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க? 2000 ரூபாய். இப்போ நான் அதிகமான சம்பளம் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு என்ன படிக்கணும்? எம்எஸ்சி படிக்கணும். என்ன பண்ணணும்? எம்எஸ்சி படிச்சா எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? 4000 ரூபாய். என்னது? ஏன்னா எம்எஸ்சி தான் எலிஜிபிள், பிஎஸ்சி எலிஜிபிள் கிடையாது. நான் பாலிடெக்னிக்ல அசிஸ்டண்டா இருக்கேன். லேப்ல அசிஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு சம்பளம்? 2000 ரூபாய். ஆனா காலேஜ்ல கிளாஸ் எடுத்தா எவ்வளவு சம்பளம்? 4000ல இருந்து என்னது 5000 ரூபாய் வரும். எவ்வளவு வரும்? 4000 வரும். இப்போ என் மைண்டுக்குள்ள என்ன உருவாகுது? ஏன் படிக்கிறேன் நான் எம்எஸ்சி? புரியுதா சொல்றது? நான் என்ன ஆகணும்? புரியுதா சொல்றது? அப்ப நான் என்ன பண்றேன்? இதுக்காக கரஸ்பாண்டன்ஸ்ல நான் என்ன பண்றேன்? சேர்ந்து அதுக்கப்புறம் நான் எம்எஸ்சி முடிச்சிட்டேன். எம்எஸ்சி முடிச்சா மட்டும் போதாது, எம்பில் முடிச்சா நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் வேலை செய்யலாம். எங்க போய் வேலை செய்யலாம்? அங்க போனா எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? 8000 ரூபாய். எவ்வளவு கொடுப்பாங்க? எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? இப்போ நான் என்ன செய்யணும்? இன்னும் ஒரு 1 இயர் படிக்கணும். அப்போ இது வந்து 2 வருஷம் சொன்னாங்க. எம்எஸ்சி 10 வருஷம், பிஎஸ்சி 3 வருஷம், எம்எஸ்சி 2 வருஷம். கரெக்டா இல்லையா? ஒன் இயர். அப்கோர்ஸ் நீங்க 1 இயர்ல முடிக்க முடியாது. அரியர் கரஸ்பாண்டன்ட் தான் படிச்சேன் நானு. என்ன செய்யணும்? அரியர்லாம் வச்சிருப்பேன், ஃபெயிலா இருப்பேன், பாஸ் ஆயிருப்பேன், அதெல்லாம் வேற விஷயம். இப்போ இது இன்னொரு 1 இயர் படிச்சா என்ன ஆகும்? நான் எங்க போனா? ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன வரலாம்? ப்ரொஃபஸரா போகலாம். இங்க இருந்தா நான் என்ன பாலிடெக்னிக் என்ன இருக்க முடியும்? லெக்சரர் தான் இருக்கு. ஆனா நான் இன்ஜினியரிங் காலேஜ் போனா என்ன மாறிடுவேன்? ப்ரொஃபஸரா. அப்போ ப்ரொஃபஸர் பெரிய வேலையா,
லெக்சர் பெரிய வேலையா? இப்போ நான் என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? அது எத்தனை வருஷம் ஆகும்? மினிமம் 5 இயர்ஸ் ஆகும், மேக்ஸிமம் 7 இயர்ஸ் ஆகும். பட் அதை முடிச்சேன்னா எனக்கு சம்பளம் மேபி 40,000 ரூபா வரும். பட் அதுக்கு நிறைய டைம் ஆகுது. நான் என் வேலையை சேரும் போது எனக்கு 20 வயசு. நான் பிஹெச்டி முடிக்கும் போது எனக்கு 32 வயசு. அப்புறம் என்ன பண்ணிருக்கேன்? 15 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? படிச்சுட்டே இருக்கேன். 15 வருஷம் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? வேலை செஞ்சுட்டே இருக்கேன். எனக்கு எங்கேயுமே என்ன ஆகல, தொய்வு வரல. ஏன் தொய்வு வரல எனக்கு? நான் ஒரு டீச்சரா இருந்தா நான் என்ன செய்யணும்? பழைய காலத்துல சொல்லுவாங்கல்ல, டீச்சர்லாம் ஓடம் மாதிரிப்பா, அது உன்னை உட்கார வச்சு அதை கொண்டு போய் என்ன பண்ணோம், அந்த பக்கம் விட்டுட்டு அது அங்கேயே இருக்கும், நீ பாட்டு போயிட்டு வரணும். அப்படி கிடையாது. நீ என்ன பண்ணணும்? என்னது புரியுதா? எரியிற மெழுகுவர்த்தி தான் இன்னொரு மெழுகுவர்த்தி என்ன பண்ணும்? இல்லைங்க, நான் படிச்சு 25 வருஷம் முன்னாடி படிச்சு முடிச்சிட்டாங்க, நான் அணைஞ்சு போன மெழுகுவர்த்தினா நான் எப்படி ஏற்ற முடியும்? நான் என்ன செய்யறேன்? என்ன படிச்சுட்டே இருக்கணும்ல. நான் இப்பவும் படிச்சுட்டு இருக்கேன். சர்டிஃபிகேட்டுக்காக படிக்கிறேன். இப்போ நான் புதுசா படிச்சுட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஸோ நான் எதுக்கு சொல்றேன்னா, இது எதுக்காக நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நான் இதை இந்த மாதிரி பர்சனலாக விஷயம் தான் ஷேர் பண்ணுறது பொதுவாக எங்க போனாலும். பட் நீங்க எனக்கு ரொம்ப நெருக்கம், நீங்க பர்சனல் எனக்கு, அதனால என்னோட பர்சனல் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் ஒரு படிக்கணுன்றதுக்கு என்னோட சம்பளம் எனக்காக நான் இதை படிக்கல. அது எனக்கு ஒரு கிரைட்டீரியாவை நான் நினைச்சுக்கிறேன். நீங்க என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க, என்ன செஞ்சாலும் நீங்க கஷ்டப்படணும். அதுல கேட்டாங்க. ஆனா இந்த கஷ்டம் எனக்கு கஷ்டமாவே இல்லை. ஏன் கஷ்டம்னா, நான் எந்த அடிப்படையில எடுத்திருக்கேன்? இந்த 3 ஸ்டெப் பாருங்க. நான் வாசிச்சுட்டே இருக்கேன். நான் வாசிச்சு என்ன பண்றேன்? நான் ஒரு கிளாஸ் ரூம்ல போயிட்டு, ஒரு பேங்க்குக்கு போயிட்டு, இல்லைங்க இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன்னு சொன்னா பேங்க்ல எல்லாம் ஒத்துக்குவாங்க. அக்கௌண்ட் பார்க்காம. ஆனால் இன்னைக்கு காலேஜில் போயிட்டு, இன்னைக்கு கிளாஸில் போயிட்டு, இன்னைக்கு ஒரு விஷயம் முக்கியமானது, பேப்பரில் ஒரு நியூஸ் பார்த்தேன். இருந்தது, ஏதோ ஒரு இடத்துல குடிக்கிற தண்ணியில் ஆயிரத்தை கலந்துட்டாங்க. தப்பா ரைட்டாப்பா, இது நியாயமா, இப்படி பண்ணலாமா, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் என்ன பண்ண முடியும்? கிளாஸ்ல பேச முடியும். இல்லையா? பெண்களுக்கு எதிராக கொடுமை நடக்குது, அதெல்லாம் தப்பா ரைட்டா நான் என்ன பண்ண முடியும்? என்னோட பாடத்தை நடத்த முடியும். பசங்களோட என்ன பண்ண முடியும்? ஒரு உரையாடலும் நிகழ்த்த முடியும். எல்லா இடத்துலயுமே நிகழ்த்த முடியும். ஒரு ஆசிரியர் என்ன பண்ண முடியும்? அதை இன்னும் நல்லா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் வாசிச்சதை என்னுடைய மாணவர்களுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். நீங்க சொன்னா நம்பணும், நம்பிட்டு ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா நான் என் கூட எப்பவுமே புக் வச்சிருக்கேன். என் டேபிள்ல புக் இல்லாம இருக்காரு. அவன் சாதாரண டீச்சர் தான். என் டேபிள்ல ஒரு 10 புக்காது, எப்பவும் 10 புக்காது. நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் காலேஜ்ல பெரிய லைப்ரரி இருக்கு. என் டேபிள்ல 10 புக் இருக்கும், என் டிரால 20 புக்கு போட்டு வச்சிருக்கேன். என் பசங்க வருவாங்க, என் டேபிள் நோட்ல எழுதிட்டு என்ன பண்ணுவாங்க? அது ஐன்ஸ்டீன் லைப்ரரி, எனக்கு ஐன்ஸ்டீன் தான் ரொம்ப பிடிச்ச சயின்டிஸ்ட்னால ஐன்ஸ்டீன் லைப்ரரி வச்சிருக்கேன். பசங்க வருவாங்க, நோட்ல எழுதுவாங்க, நான் இருந்தாலும் இல்லைனாலும் எழுதிட்டு நோட்ல எழுதிட்டு அவங்க போட்டு போயிடுவாங்க. புக் எடுத்து போகலாம். வருஷம் முடிஞ்ச உடனே யார் அதிகமான புக்கு படிச்சிருக்காங்களோ அவங்க எந்த புக்கு வேணா எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச புக் எடுத்து போய் நான் பாருங்க, இது எங்கேயா செய்ய முடியுமா? நான் இது எங்க செய்ய முடியுது? ஒரு டைம் ஒரு கிளாஸ்ல என்னோட கிட்ட படிச்ச ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய அப்பா இருந்துட்டாரு, கேன்சர்ல இருந்துட்டாரு. நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கும் பாருங்க. இந்த பொண்ணு வரல, அந்த பொண்ணு ஒரு 4 நாள் வரல. 4-5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு கிளாஸ் வந்திருக்கு. அன்னைக்கு நான் கிளாஸ் போகிறேன். என் ஸ்டூடெண்ட் எப்பவுமே லஞ்ச் டைம்ல என்ன பார்க்க வருவாங்க. கிளாஸுக்கு போனாலும் சரி யாராவது 2 பேர் பேசிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசி. அப்போ அந்த பொண்ணு நிற்கும். அந்த பொண்ணுடைய அப்பா இறந்துட்டாருன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பேசுறது எனக்கு தெரியல. ரொம்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கனமான நிலை இல்லையா? அந்த டைம்ல அந்த பொண்ணே ஸ்டார்ட் பண்ணுது, சார் ஆயிஷா புக்கு உங்ககிட்ட இருக்கு இல்லை, அந்த புக்கு கொடுங்க சார், நான் படிச்சுட்டு வந்துட்டேன். நான் எதுவுமே பேசுறேன், பொண்ணு புக் எடுத்து. அதாவது அந்த மன வலியும் படிக்கிறதுக்கு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு என்கிட்ட இருந்தது, அது ஒரு பொண்ணு எடுத்து படிச்சு. அந்த எழுதுன அந்த பெருமை ஃபுல்லா ஆயிஷா நடராஜன் ஒருத்தர் தான் சேரும். நான் ஒரு கருவி. ஓகேங்களா? ஆனா இதெல்லாம் நான் ஏன் செய்ய முடியுதுன்னா, எனக்கு வாசிப்பது பிடிச்சிருந்தது,
இப்போ நான் வேலை செய்யற இடத்துல கூட கவர்மெண்ட் பாலிடெக்னிக் நீங்க எல்லாரும் கிண்டலா சொல்லுவாங்க, அங்கெல்லாம் பசங்க அப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. என்கிட்ட இப்போ லைப்ரரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல பசங்க அதே மாதிரி வந்தாங்க, பசங்க எல்லாம் புக் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பையன் புக்கெல்லாம் வாங்கி போவாங்க. இப்போ இந்த வருஷம் கூட நான் வந்து என்கிட்ட இருக்க படிக்கிற பசங்களை வந்து புக்கு படிக்க சொல்லி கிளாஸ் ரூம்ல புக்கு படிக்க. இது அது ஒரு சாதாரணமா இருக்கும், ஆனா எனக்கு பெருமையா இருக்கு, பெரிய விஷயமா இருக்கு. என்ன காரணம்னா, ஏன் இதை நான் பண்றேன்னா, நான் எப்படி முடிவெடுத்தேன் இந்த வேலையை? நான் வாசிப்பேன். நான் வாசிச்சதை மட்டும் இல்லை, நான் என்ன பண்ணுவேன் பசங்களோட அதை ஷேர் பண்ணுவேன். நான் இப்போ நான் இந்த வார்த்தையெல்லாம் எழுதக்கூடாது, அது ரொம்ப தப்பா எழுதுறது. நான் ஒரு மனிதனா வேலை செஞ்சிருக்கேன். அதை செய்யறதுக்கு எனக்கு இந்த வாத்தியார் வேலைக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு. அப்போ எந்த ஒரு வேலையுமே நீங்க படிக்கும்போது ஃபியூச்சர்ல வேலைன்னு நீங்க நம்ம எதுக்காக படிக்கிறோம்? வேலைக்கு தானே போகணும். அப்ப நீங்க எதை முடிவு பண்ண? முதல்ல படிப்பை முடிவு பண்ணுமா, வேலையை முடிவு பண்ணணும்? இல்ல படிப்பு வந்து வேலையை கொடுக்குமா, வேலை படிப்பு கொடுக்குமா? நீங்க வேலையை டிசைட் பண்ணுங்க. நீங்க என்னவா ஆக போறீங்க? இந்த சமூகத்துல நீங்க யாரா இருக்க போறீங்க? நான் இந்த சமூகத்தை நான் யாரா இருக்கணும்னு முடிவு பண்ணேன்? டீச்சரா இருக்கணும் முடிவு. புரியுதா? டீச்சர் படிப்புன்னு பின்னாடி படிச்சு. அப்ப நான் யாரா இருக்கணும்னு நான் முதல்ல பாக்குறேன். என்ன சமூகத்தை நான் பார்க்கணும்ல. நீ உன்னை சமூகத்தை எப்படி பாக்குற? தம்பி சொல்றாருல்ல, நான் இந்த சமூகத்தை எப்படி பாக்குறேன்? நான் என்ன யாரா பாக்குறேன்? என்ஜினியரா பாக்குறேன். நாளைக்கு இந்த ஊருக்கு நீ வரும்போது உன்னை எல்லாரும் என்ன சொல்லணும்? என்ஜினியர் அண்ணா வராடுறா, அண்ணாடிஸ்ல படிச்சு வந்தாங்க அண்ணன். அப்போ நீ இந்த சமூகத்துக்கு யாராவது ஒன்று அடையாளம் காட்ட? யாரும் அடையாளம் காட்டிக்கிற? என்ஜினியரா காட்டுதானே? அப்ப நீங்க இந்த சமூகத்துக்கு உங்களை யாரா அடையாளம் காட்ட போறீங்கன்னு என்ன செய்யணும்? நீங்க முதல்ல புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ். புரியுதுங்களா? நான் எதை வேணா படிக்கிறேன் சார், எதை வேணா படிக்கலாம், புரியுதா சொல்றது? பட் அது நாளைக்கு இதை படிச்சுட்டு என்ன வேலைக்கு போறேன்னா தெரியல சார்னு சொல்லக்கூடாது. புரியுதா சொல்றது? அப்ப நம்ம எங்க போறோம்ன்ற ஒரு தெளிவான முடிவு எப்ப எடுக்கணும்? இப்ப எடுக்கணும். அட்லீஸ்ட் ஓரளவுக்கு உங்க மைண்டுக்குள்ள இருக்கும். அதை டிசைன் பண்ணுங்க, யோசிங்க. அதுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதை ஒரு டிசைன் பண்ணுங்க. இந்த வேலைக்கு போனா நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி என்னென்ன வேலைகள்லாம் தெரியுது? உங்க மைண்டுக்கு இப்போதைக்கு என்ன தெரியுது? தெரிஞ்சதை கூட சொல்லுங்க. தெரியலன்னா என்ன சொல்றது, நீங்க டீச்சரா மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டீச்சர்களுக்கே டீச்சரா கூட இருக்கலாம்ல தானே? பட் நான் அப்ப நான் நினைச்சது என்னது, நான் ஒரு டீச்சரா இருந்தா போதும். பட் ஆனா இன்னைக்கு நான் வந்து டீச்சருக்கு எப்படி சயின்ஸ் சொல்லி தரேன்னு சொல்லித்தரேன். அப்படி நான் நினைக்கல. இதெல்லாம் இப்படி ஒரு வேலை இருக்குன்னு எனக்கு தெரிய தெரியாது. நான் இன்னைக்கு அந்த இடத்துல நான் வந்திருக்கேன். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன வளர்த்துட்டே இருக்கேன். நீங்களும் உங்களை எல்லாரும் வளர்த்துக்க முடியும். என்னை விட நீங்க நல்லா வளர்த்துக்கணும். ஏன்னா நீங்க இந்த காலத்து பசங்க, உங்ககிட்ட டெக்னாலஜி எல்லாம் உங்க கைக்குள்ள அப்படியே என்ன சொல்றது, ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்னை விட ரொம்ப அதிகமான தூரத்துக்கு எங்களால் பயணம் செய்ய முடியும். உங்களுக்கு இன்னும் நிறைய வயசு இருக்கு. அப்போ நீங்க என்னை விட நிறைய சாதிக்க முடியும். நீங்க யோசிங்க, பாசிட்டிவா யோசிங்க. ஸோ வாட் இஸ் யுவர் பிளான்? வாட் இஸ் யுவர் கரியர் பிளான்? முதல்ல என்னது, எது முதல்ல டிசைட் பண்ணணும்? உங்க கரியர் பிளானை டிசைட் பண்ணணும். என்ன பண்ணணும்? நீ என்ன ஆக போற, இந்த சமூகத்துல நீங்கள் உங்களை எப்படி பிரசன்ட் பண்ண போறீங்க, அதை நீங்க முதல்ல முடிவு பண்ணீங்களா? அதை முதல்ல முடிவு பண்ணுங்க. கேட்டா இல்லையா? சொல்லுங்க, யாராவது என்ன முடிவு பண்ணுங்க? சொல்லுப்பா, நீங்க என்ன உங்களை எப்படி முடிவு பண்ணுங்க?